பசங்களை கூட்டிகிட்டு பார்க் போயிருந்தேங்க. ஸ்டெம் பார்க்கு யாத்தினி வஸ்ட் இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே நிறைய ஹெர்பல் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து திப்பிலி, பெரியானங்கை, திருநீற்று பச்சை நிறைய இருக்கும். இது பெரியானங்கைங்க. இதோட ஸ்மெல்லுக்கு வந்து விஷப்பூச்சிங்கெல்லாம் வராதான் அங்கே ஒரு பாட்டி சொன்னாங்க. ஏன்னா இங்கே நிறைய பிளான்ட்ஸ்லாம் இருக்கும். அப்புறம் நான் திப்பிலியை ஃபஸ்ட்டு வந்து வெத்தலைன்னு நினச்சிட்டேன். அப்புறமா தான் நல்லா பார்த்தா திப்பிலி, அந்த அரிசி திப்பிலின்னு சொல்லுவாங்கள்ல, அது நிறைய பூத்து இருந்துச்சு. அதை பார்த்து தான் அப்புறம் ஓகே திப்பிலி. அங்கே போர்டு இருக்கும், பட் போர்டில் இப்போ நேம்லாம் அழிஞ்சிருச்சு. இந்த நித்திய கல்யாணியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகுங்க. ஒரு பொட்டு வச்ச மாதிரி ஒரு பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு பிளான்ட் தான் அங்கேயே இருந்தது. நெக்ஸ்ட்டு என்னோடய ரொம்ப ஃபேவரட் பிளான்ட்டுங்க கேசவர்தினி தான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதோட ஸ்மெல் யாரெல்லாம் அந்த இலையை கசக்கி ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. பாருங்கள், வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த காஞ்ச லீஃப் கூட அதே ஸ்மெல் தாங்க அடிக்கும். ஒரு தெய்வீக மனம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பிடிக்குங்க. என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாடிக்கு போயிட்டாவே அம்மா கேசவர்தினி இலையை பிச்சு தாம்மா, இல்லை பாப்பா வேணும் பாப்பானா கூட அதை பிச்சு ஸ்மெல் பண்ணால் தான் அதுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அவ்வளோ ஸ்மெல்லுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஒவ்வொரு லீஃப் பார்த்திங்கன்னா பார்க்கில் உள்ளங்கை சைஸ்லாம் இருந்துச்சுங்க. அவ்வளோ பெருசு இலை. நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு பிளான்ட்ஸ்லாம். ரொம்ப பிடிச்சிது. நான் பார்த்துட்டே இருப்பேங்க. அங்கே போயிட்டால் அதுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பேன். அந்த இலையை கசக்குவேன். விதையெல்லாம் நிறைய இருந்தது, பட் விதை வந்து இன்னும் காயலை. அப்புறம் அந்த பாட்டி புல்லுலாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், என்ன பாட்டி புல்லெல்லாம் பறிக்கிறீங்க அப்படின்ட்டு பார்த்தா கேசவர்தினி செடியும் பறிச்சிருந்தாங்கங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னடா கேசவர்தினிலாம் பறிச்சிட்டிங்க அப்படின்ட்டு. அப்புறம் பாட்டிகிட்ட கேட்டேன், எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஒரு 4-5 செடி பறித்து வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், பறித்தது கூட உங்களுக்கு தெரியும். அப்புறம் அதுலேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் இலப்பரண்டை இருந்தது, பட் ஏதோ பூச்சி அடிச்சிருந்த மாதிரி இருந்தது. நான் வந்து வீட்டுக்கு வந்து அந்த கேசவர்தினி எல்லாத்தையும் ஒரு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. பாட்டிகிட்ட வந்து 2 திப்பிலி செடி கொடுத்தாங்க. அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இலப்பரண்டை ஒரே ஒரு குச்சி இருந்தது, பட் அங்கே எடுக்கக்கூடாது. அந்த பாட்டி பறித்ததுனால எனக்கு இதெல்லாம் கிடச்சிதுங்க.